ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வசந்தி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் இந்த 3 நாளாக வந்துட்டு ஹாட் டாப்பிக்காக பேசப்படுறது என்னென்னா கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கள்ளக்குறிச்சிங்கிற ஒரு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவர்மெண்ட் அண்ட் மக்கள். ஆமாங்க, கவர்மெண்ட்டு ஒரு 50% அவங்க மேலே தப்புனா, மக்கள் மேலேயும் ஒரு 50% தப்பு தான் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டு இப்போ வந்து ரீசெண்டாக 3 நாளில் வந்துட்டு 800 சம்திங் வந்துட்டு கள்ளச்சாராய கேஸ் பிடிச்சிருக்காங்க. 4000 லிட்டர் கள்ளச்சாராயமும் பிடிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு முன்னாடியிலேருந்து இதை வந்து செஞ்சுருந்தா இத்தனை உயிர் வீண் போயிருக்காது. அதே சமயத்தில் மக்களும் வந்துட்டு அதான் கவர்மெண்ட்டே ஒயின் ஷாப் திறந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஒரே அடியாக சாகிறதுக்கு எது கள்ளச்சாராயத்தை குடிச்சிங்க? காசு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே விபரீதமும் அதிகமாக இருக்கும். இனிமேலாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி நடக்குமா நடக்காதாங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.